மனம்தான் வாழ்க்கையின் எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் காரணம். நீங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கிறதா ஃபீல் பண்ணுறதுக்கும் தீமை நடக்கிறதா ஃபீல் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்குமே காரணம் என்னதான்? மனம். மனம் அப்படிங்கிறது தான் நன்மைக்கும் தீமைக்கும் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. பிறர் தர வாரா. நான் சொல்கிற ஒவ்வொரு கருத்தையும் சத்தியத்தையும் ஆழ்ந்து உள்வாங்குங்க. அப்போ மட்டும்தான் அந்த இறுதி சத்தியம் முழுமையாக மலரும் உங்களுக்குள்ள. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மற்றவர்கள் கொடுப்பதனால் நல்லதும் கெட்டதும் வருவதில்லை, நம் மனம் சார்ந்துதான் அது வருகின்றது. ஐயா, உலகத்தை நீங்கள் உணர்றதே மனம் சார்ந்து தானே. எப்படி நாக்கை சார்ந்துதான் ருசி அனுபவிக்கப்படுகிறதோ மனத்தை சார்ந்துதான் உலகமே வாழப்படுகிறது. உண்மையில உங்கள் மனம்தான் உங்கள் உலகமே, வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் மனம்தான் உங்கள் உலகம். மனம் சார்ந்து மனத்தை உபயோகம் பண்ணி தான் உலகத்தையே நாம் பர்சீவ் பண்ணுறோம். எப்படி ஸ்பூனில் சாப்பிடும்போது ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் சாப்பாடே வாய்க்குள்ளே போகுது. மனத்தை உபயோகம் பண்ணி தான் உலகத்தையே நாம் அனுபவிக்கிறோம். அந்த மனம் பக்குவமாய்விடுமானால் எதுவும் நம்மை தாக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டைக்குள் நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். மனம்னா என்ன? தேடி தேடி பாருங்களேன், என்ன மனம்னா? சில நேரத்தில் வேக வேகமாக இயங்குது, சில நேரத்தில் டல்லாக இருக்குது, சில நேரத்தில் டயர்டாக இருக்குது, சில நேரத்தில் போராக இருக்குது, சில நேரத்தில் டிப்ரெஸ்டாக இருக்குது, சில நேரத்தில் படு உற்சாகத்தில் குதிக்குது. மனம்னா என்ன? இருக்கின்ற இருப்பான இயற்கையை நேரடியாக எதிர்கொள்ளும் துணிச்சல் இல்லாததனால் நமக்கு ஏற்றாற்போல் வசதிக்கு ஏற்றாற்போல் சொகுசுத்தன்மையை ஏற்படுத்தி கொள்ள நாம் உருவாக்கிய திரைதான் மனம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. காரில் போகும்பொழுது ரோடில் இருக்கிற அந்த மேடு பள்ளம்லாம் உங்களை நேரடியாக தாக்காமல் இருக்கிறதுக்காக ஷாக் அப்சார்பர்னு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லா கார்லேயும் ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும். அந்த மேடு பள்ளத்தில் விழுந்து இழறதெல்லாம் உங்களை நேரடியாக தாக்காமல் இருக்கு, இல்லைன்னா எல்லாம் பழுத்துரும். ஷாக் அப்சார்பர்ஸ் இல்லைன்னா எப்படி அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் உங்களுக்கும் ரோடுக்கும் இடையில் இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கும் இந்த இருக்கின்ற இயற்கையான வாழ்க்கைக்கும் இடையில் நீங்கள் ஏற்படுத்திக்கிற ஷாக் அப்சார்பர் தான் இந்த மனம். நேரடியாக இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இயற்கையோடு இரண்டர மண்ணாய் கலந்தோம். இந்த இயற்கையான சைக்கிளை நீங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லை. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் பிறந்த மாதிரி நான் கிடையாது, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லாரும் வளர்ந்த மாதிரி நான் கிடையாது, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லாரையும் மாதிரி நான் செத்து போகிறதில்ல, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எங்கேயாவது நாம் ஸ்பெஷல்னு யோசிக்க ஆரம்பித்த உடனே இயற்கையின் போக்கு நமக்கு முழுமையாய் இனிக்கவில்லை. ஏதோ ஒன்று அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ நமக்கு எது தேவையோ அது கிடைச்சா மாதிரி நம்மளை நாமளே திருப்தி பண்ணிக்கிட்டாகணும். கிடைக்காதுன்னு தெரிகிற இடத்துல கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வச்சே வாழ்ந்தாகணும். ஒருவேளை கிடைச்சிருமோன்ற ஏக்கம் இருந்தால் அதற்காக அதை நோக்கி ஓடியாகணும். இந்த மாதிரி பல்வேறு இருக்கின்ற இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல்
இயங்க வேண்டிய தேவை நமக்கு வந்ததனால் நாம உருவாக்கிக்கிற மெக்கானிசம் தான் மனம். ஒன்று இருக்கிறத ஜாஸ்தியாக்கி பார்க்கறதுக்கு, இல்லை இருக்கிறத குறைச்சி பார்க்கறதுக்கு. நான் சொல்லுவேன், உங்களுடைய மனம் வந்து 2 விதமான வேலையை தான் மெயினாக செய்யும். நீங்கள் யாரோ அதை விட ஜாஸ்தியாக மற்றவங்களுக்கு காமிக்கிறது, அதான் அகங்காரம். எப்போவுமே என்ன பண்ணுவோம், கிராஜுவேஷனாக இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் தான் சொல்லுவோம். கேட்டால் அது மேலே ஒரு அண்டர்லைன் போட்டிருப்போம் பாரு. ஒரு லைன் போட்டால் என்ன அர்த்தம், முடிக்கலை. அப்போ நான் கூட தான் MBBS PhD என்னென்னவோ போட்டு லைன் போட்டுக்கலாம், மேலே முடிக்கலை. இருக்கிறத விட ஜாஸ்தியாகவே காட்டுற அகங்காரம். அதே மாதிரி உங்கள் மனசில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற கருத்து உங்களுடைய நிஜமான தகுதியை விட கம்மியாகவே உங்களை நினச்சிருப்பீங்க. அதுதான் மமகாரம். உங்கள் தகுதியை விட அதிகமாக வெளியிலே காட்டும் அகங்காரம், உங்கள் தகுதியை விட குறைவாகவே உங்களை மதிப்பிட்டு கொள்ளும், உள்ளுக்குள்ளேயே மதிப்பிட்டு கொள்ளும் மமகாரம். வாழ்க்கையே இவ்வளோதாங்கய்யா. இந்த அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் வாழ்க்கை. இருக்கிறத அதிகமாகவோ கம்மியாவோ மேனிப்புலேட் பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற மெக்கானிசம் தான் மனம். அதாவது நிகழ்வை நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் தன்மையில்லா தனம். ஆசிரமத்தில் குருகுலத்து குழந்தை, ஒரு குழந்தை 6 வயசு இருக்கும், கீழே விழுந்து கை உடைஞ்சு போயிருச்சு. எந்திரிச்சு வந்து என்கிட்ட சொல்லுது, அவங்க அப்பா அம்மா பயந்து போயிட்டாங்க, அவங்க கலங்கிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட நான் கேட்குறேன், கண்ணே வலிக்குதாடா அப்படின்னு. இல்லை சாமி, நீங்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கீங்கள, வலி எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்ருக்குறேன். 6 வயசு குழந்தை, வலி எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். கை உடைஞ்சு தொங்குது. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா அவங்க சர்ஜரி பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். என்னடா வலிக்குதாடான்னு கேட்டா, டாக்டரு வலிக்கும் வலிக்குன்னு சொன்னாரு, நான் நம்பலை. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் கேட்குறேன் நான், என்னடா எப்படி இருந்ததுன்னு. அங்கே என்ன நடக்குதுன்னு நான் ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா வலியே இல்லை. காலையில் சத்சங்கத்தில் நான் ஒரு சத்சங்கத்தில் சொல்லியிருக்கேன், வலி வந்ததுன்னா எங்கேருந்து வருதுன்னு ஆழ்ந்து பாருங்கப்பா. வலின்னு சொல்லாமல், அந்த பேரை சொல்லாமல், அந்த உணர்வுக்கு வலின்னு டைட்டில் கொடுக்காம அதை பாரு, அது காணாமல் போயிடுன்னு. காணாமல் போயிடுச்சு சாமி. எனக்கே பெருமையாக இருந்தது. இந்த குழந்தைகள் வளர்ந்து உருவாகும் போது பார்த்தீங்கன்னா, வளரும் பொழுதே அந்த ஞானத்தின் மலர்ச்சியிலே வளருவாங்க. 10 வயசு 12 வயசு குழந்தைங்களாம் இந்த மல்லக்கம்ப யோகம்னு இந்த கம்பத்து மேலே ஏறி நின்று அது மேலே சக்கராசனம் பண்ணுறாங்க. என்ன சின்ன வயசில் ரகுபதி யோகி படு டார்ச்சர் பண்ணுவார். என்னுடைய யோக குரு பயங்கர டார்ச்சர் பண்ணுவார். கையில் ஒரு கையை வந்து பின்னாடி கட்டி விட்டுருவார் கயிறு வச்சு. நான் ஒரே கையில் தூண் மேலே ஏறி ஆகணும். தூண் மேலே, தென்னை மரத்து மேலே, நாகலிங்க மரத்து மேலாம் ஏறி ஆகணும். சில டைமில் ஒரு காலை மட்டும்தான் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவார். நான் அப்போல்லாம் நினைப்பேன், என்னடா இப்படி உயர வாங்குறாரு அப்படின்னு. ஆனால் இப்போ தெரியுது, அவர் அப்போ தயார் பண்ணதுனால நான் இப்போ அனாவசியமாக சாப்பாடே இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் பாருங்க. நீங்களே பார்க்குறீங்க, 4 நாளாக உங்களை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேலத்து ராஜகோபால் டாக்டர் சொன்னார், ஓடும் பொழுது செலவாகிறத விட ஜாஸ்தியாக கலோரி பேசும்போது செலவாகுதுன்னு. அதாவது நான் எவ்வளோ நேரம், இப்போ ஒரு அரை மணி நேரம் ஓடினா உடம்புல செலவாகிற கலோரி மாதிரி டபுள் பங்கு பேசினா செலவாகுதுன்றாரு. அப்போ ப்ராக்டிக்கலாக நான் வந்து 15 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களோட. 15 மணி நேரத்தில் நடுவில் கேப், இந்த மெடிடேஷன் பண்ணுற டைம்லாம் விட்டோம்னா கூட ஒரு 5 மணி நேரத்தை எடுத்தலாம். 10 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கேன். 20 மணி நேரம் ஓடுறதுக்கு சமம். 20 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல்
வெறும் 3 கப்பு ஜூஸை குடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? சாப்பாடு இல்லாமல் 20 மணி நேரம் நீங்க பார்க்குறீங்களா? அந்த 3 கப்பு ஜூஸ், காலையில் 1 கப்பு, மதியானம் 1 கப்பு, சாயந்தரம் 1 கப்பு, 3 கப்பு ஜூஸ் வச்சுட்டு தான் 20 மணி நேரம் ஓடிட்டு இருக்கிறேன். எங்கேருந்து வந்தது அந்த பலம், சக்தி? அவர் கொடுத்த நன்கொடை. அப்போ நான் அவரை திட்டுன்னு திட்டுவேன். அந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போனோடனே இந்த கெட்ட வார்த்தையும் முதல்ல கற்றுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்கூலில் வந்து அது இதுதான் முதல்ல கற்றுக் கொடுப்பானுங்க சீனியர் பசங்க. அதெல்லாம் கற்றுட்டு வந்து இவரை திட்டுவேன். ஆனால் என்னுடைய தாயாரும் தந்தையும் உறுதியாக இருந்தாங்க. நான் என்ன திட்டினாலும் அவர் தான் என்னை வளர்த்தாகணும் அப்படிங்கிறத உறுதியாக இருந்தாங்க. அவரும் நான் என்ன திட்டினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ட்ரெயின் பண்ணார். இதுவே தான் என் வாழ்க்கையே, என் லைஃபே இப்படித்தான். ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்க போகிறேன். இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளில் உடம்பு சரியில்லைன்னு ஒரே ஒரு நிகழ்ச்சியை கூட கேன்சல் பண்ணது கிடையாது. கை உடைஞ்சப்ப கூட சரி, நினச்சதுண்டு, ஐயோ நம்மளை எப்படி அவங்கெல்லாம் வளர்த்தாங்களோ அந்த மாதிரி நாம ஒரு சில 100 குழந்தைகளையாவது வளர்த்து ஜீவன் முக்தர்களாக வாழ விடணும். சன்னியாசி ஆக்கணும்னு நான் நினைக்கல. இப்போ சந்நியாசம் சம்சாரங்கிறது அவங்கவுங்க பிராரப்தம். நான் சன்னியாசி ஆக்கணும்னு விரும்பலை, ஆனால் ஜீவன் முக்தர்களாக்கி வாழ விடணும். அதுக்காக தான் இந்த குருகுலத்தை ஆரம்பித்தேன். இந்த குழந்தைகள் பண்ணுறதை பார்த்தா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தோன்னா, அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கை உடைஞ்சா அந்த நேரத்தில் சாமியோட டீச்சிங்ஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியுமா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ப்ராக்டிக்கலாக இப்போ என்ன பண்ண பாடுறா. அப்போ சாமியோட டீச்சிங்ஸ் என்ன இம்ப்ராக்டிக்கலா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நிஜமாக நடக்கின்ற இயற்கையின் போக்கை ஏற்றுக்கொள்ள முடியாததனால் அதை மேனிப்புலேட் பண்றதுக்காக, மாற்றுவதற்கு நாம் செய்யும் முயற்சி தான் மனம். உண்மையில மனம் என்னன்னா, தொடர்ந்து நமக்குள்ளே இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற எண்ண ஓட்டங்கள் தான் மனம். இப்போ நீங்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்க, நடக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உட்காந்துருவீங்க. பேசிகிட்டே இருக்கீங்க, பேச வேண்டாம்னு நினச்சா என்ன பண்ணுவீங்க? மௌனமாயிடுவீங்க. அதே மாதிரி தான் மனசு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வேணான்னு நினச்சா நிறுத்திட முடியணும்ல? நிறுத்த முடியலையா? ஏன் நிறுத்த முடியல? அப்போ என்ன உங்கள் மனசுக்குள்ள வேற யாராவது புந்து யோசிச்சுட்டு இருக்காங்களா? சொல்லுங்க, எப்படி நிறுத்த முடியாமல் போவோம்? உங்கள் மனசு தானே. வேற யாராவது யோசிக்கிறாங்களா? அப்பா இன்னொரு ஆள் உள்ள போது யோசிக்கிறாங்கன்னா டேஞ்சர். அப்போ ஒரு ஆளையே சமாளிக்க முடியல. சொல்லுங்க, ஏன் நிறுத்த முடியல? நிறுத்த முடியாத காரணம் வேற ஒன்றும் இல்லை, சரியான டெக்னிக்கோட ட்ரை பண்ணாதது, அவ்வளோதான். நிறுத்த முடியாதுன்னு கிடையாது. எப்படி உட்கார்றதுன்னு உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல கற்றுக்கிட்டீங்க. நடந்துக்கிட்டே இருக்கீங்க, கால் வலிக்குது அப்படின்னா என்ன, எப்படி உட்காருதுன்னு அம்மா கற்றுக் கொடுத்துட்டாங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க, வாய் வலிக்குதுன்னா என்ன? ஆனால் சில பேருக்கு வாய் வலிக்காமல் பேசிகிட்டே இருப்பாங்க. வாய் வலிக்காமல் பேசிகிட்டே இருக்கிறது தப்பு இல்லை, மற்றவங்களுக்கு உபயோகம் ஆகிற மாதிரி விஷயமா இருந்தால் குருவாக்கிடலாம் அட்லீஸ்ட்டு. இதுங்க அப்படி இல்லையா, லபலபா மாமிங்க. அது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். சின்ன வயசில் நாம் திருவண்ணாமலையில் பிறந்து வளர்ந்த அந்த தெருவில் ஒரு அம்மா இருந்தது. அந்த அம்மாவுக்கு லபலபா மாமின்னு பேர். என்னன்னா, யாரையாவது ஒருத்தரை பார்த்தா அது பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும், அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கவலையே படாது. அதனால ஊரெல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு லபலபா மாமின்னு பேர்.
லபல பல 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 பலன்னு அடிச்சுக்கும். நம்மள பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா லபலப மாமி மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆழ்ந்து பாருங்க. நீங்க பேசும்போது அவருக்கு உண்மையிலேயே முழுசா புரிஞ்சுதான்னு யோசிக்கிறோமா? இல்ல இன்னொருத்தர் பேசும்போது புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கேட்குறீங்களா? அவர் பேசும்போதே உங்க ஆன்சரை ரெடி பண்றீங்க, அவ்வளவுதான். நீ முட்றா மகனே, நான் வர்றேன் இரு, அது வரைக்கும் நான் இப்போ என் கண்ணை லோட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது வரைக்கும் நீ வேணா பேசிக்கோ. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்த வாய் வலிச்சா வாயை எப்படி மூடுறதுன்னு சின்ன வயசுல கத்துக்கிட்டோம். தொடர்ந்து யோசிச்சு மனசு வலிச்சா அதை எப்படி நிறுத்துறதுன்னு சின்ன வயசுல கத்துக்கல, அவ்வளவுதான். நடந்து கால் வலிச்சா உட்கார கத்துக்கிட்டோம், பேசி வாய் வலிச்சா வாய் மூட கத்துக்கிட்டோம், சிந்திச்சு சிந்திச்சு மனசு வலிச்சா. டிப்ரெஷன் அப்படிங்கிறதே வேற ஒன்றும் இல்லைங்க, மனசோட வலி தான். எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு, எதையோ பேசிக்கிட்டு, எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டு, வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி இல்லாத கற்பனை பயங்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, இப்போ சும்மா இருந்தா என்ன பண்ணலாம்? பணம் சம்பாதிக்கிறதான வழி யோசிக்கலாம், இல்லை ஒரு வீடு கட்டலான்னு யோசிக்கலாம், கார் வாங்கலான்னு யோசிக்கலாம், இதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் சும்மா தானே இருக்கிறோம், கட்டின வீட்டை இடிக்கலாமே அப்படின்னா இல்லை, நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா சும்மா இருந்தால் உடனே என்ன பண்ணுறீங்க? எதிர்காலத்தை பற்றிய பயத்தை உருவாக்குற யோசனைகளை பண்ணுறது. அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டின வீட்டை இடிக்கிறது தானே. சும்மா தான் இருக்கேன், கை கால் நல்லா தான் இருக்கு, இந்த வீடு சும்மா தான் இருக்கு, இடிச்சிக்கலாமே. சும்மா இருக்கிறேன்னு வீடு கட்டினீங்கன்னா நல்லது. சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வீட்டை இடிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணுறீங்க பாருங்க. இப்போ சும்மா இருக்கீங்க, எதிர்காலத்தை கிரியேட்டிவாக வாழறதுக்கு யோசிச்சிங்கன்னா நல்லது. ஆனால் இப்படி ஆயிருமோ, என் வீட்டுக்காரன் விட்டு போயிடுவானோ, இல்லை இந்த ஆள் சாவாமலே இருந்துருவானோ, வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா, பணத்தை ஏதாவது திருட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் திடீர்னு கீழே விழுந்துட்டான் என்ன பண்ணுறது, எதிர் வீட்டுக்காரன் வேற ஏன் பிஸ்னஸ்லேயே நுழையிறன்றான், அவன் மகா கில்லாடி. இது இந்த மாதிரி தொடர்ந்து இல்லாத கவலைகளை நீங்கள் உருவாக்கி பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க? சும்மா தானே இருக்கிறோம், எதிர்காலன்ற வீட்டை இடித்து பார்த்தா என்ன? அதை தான் உண்மையில் செய்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிந்தையை வலிக்கும் சிந்தனைகள் செய்து வலி வந்த பிறகும் சிந்திப்பதை நிறுத்த தெரியாமல் தடுமாறுவது தான் டிப்ரெஷன். ரொம்ப வேலை செஞ்சா கை வலிக்குது, வேலையை நிறுத்திட்டு கையை சும்மா இருக்க வைக்க கத்துக்கிறீங்க. அப்ப ரொம்ப சிந்திச்சு மனசு வலிக்கும் போது அதை நிறுத்த கத்துக்கவே இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க லைஃப்ல? ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில ஒரு 100 கிலோ வெயிட்டை கொடுத்துட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, வலி வந்தாலும் அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, என்ன ஆகும் உங்க கதி? ரெண்டு நாள் அந்த 2 கையும் என்ன ஆகும்? தனியா கழட்டி போட்டுற வேண்டிதான். இப்போ உங்க மனசு அப்படிதான் ஆயிட்டு இருக்கு, புரியலையா? இல்ல நான் சொல்றதை கேட்டு வேக வேகமா சிரிக்கிறீங்க. உங்க சிந்தனைகள் படாத பாடுபட்டு என்னென்ன படுத்துது, ஆனா நிறுத்த வழி தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது வந்து ஏன்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, வலிக்கலையா? நீ வேற, என் மூஞ்ச பார்த்தா தெரியலையா, வலிக்குதாவா, உயிரே போகுது. அப்ப நிறுத்தம்பா, எப்படி நிறுத்ததுன்னு தெரியல சார். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மைண்ட் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு பாருங்க.
ஏன்பா இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கிற, என்னென்னவோ கவலை, குற்ற உணர்ச்சி, பயம், துக்கம், வேதனை, வெறுப்பு சாமி, ஏன்டா அதையே பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பண்ணாமல் பொறுமையாக இறம்பா, நிறுத்த தரல சாமி, அதானே நீங்களும் சொல்கிறீங்க, அதே தானே நீங்களும் சொல்கிறீங்க. கையில் வெயிட்டை கொடுத்து வேக வேகமாக பண்ணிகிட்டு இருக்கவன் நிறுத்த முடியலன்னு சொல்கிற மாதிரி தான். இல்லை, அதுதான் உங்களுக்கும் அந்த வெயிட்டு தான். என்ன குற்ற உணர்ச்சி, பயம், தேவையில்லாத கவலை, தேவையில்லாத வலி, இதெல்லாம் தான் வெயிட்டு. ஒரு 4-5 மூட்டையை கையில் கட்டிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது, அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் பண்றீங்க யாருக்கும் தெரியாது. வலி அட டிப்ரெஷனாக தான் இருக்குதுல்லப்பா, நரம்பு தான், நரம்பு தளர்ச்சி ஆயிருது இல்லை. சில நேரத்தில் யோசிச்சு 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 உங்க நரம்பே தளர்ந்து போதில்ல, சும்மா அடிச்சு புழிஞ்சு காய வச்ச மாதிரி ஆயிடுறீங்களா. ஆனா அப்புறமா என்ன பண்றீங்க, நாளைக்கு என் வீட்டுக்காரர் 2 வீலர்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அவர் 2 வீலர் வித்து 4 வீலர் வாங்கி 4 மாசம் ஆச்சு, அந்த 4 வீலரும் வெளியிலேயே போறதுல வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்காரு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க, ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஈஸி சேரில் உட்காந்துட்டு ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் பக்கத்தில் வச்சுட்டு, யாரும் இல்லாமல் தனி ரூமில் உட்காந்துக்கோங்க. யாராவது இருந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா உங்களை பார்த்து பைத்தியம் நினச்சிப்பாங்க. ஏற்கனவே நினச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிரும். வேண்டாம், தனி ரூமில் உட்காந்துக்கோங்க. இது நீங்களே உங்களுக்கு பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. என்னெல்லாம் தோணுதோ அப்படியே பேசிக்கிட்டே இருங்க, எடிட் பண்ணாதீங்க. அது உங்கள் ப்ரைவேட் அனலைசிஸ், தனிப்பட்ட விதத்தில் உங்களை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரிங்கயா, இது மைண்ட் டெஸ்ட். இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துக்கிறீங்களா, அந்த மாதிரி மைண்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்னெல்லாம் தோணுதோ பேசிகிட்டே இருங்க நீங்கள் பாட்டுக்கு. ஒரு 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, எடிட் பண்ணாதீங்க. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நினைக்காதீங்க, என்ன தோணாலும் பேசுங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறமா நீங்களே உட்காந்து அந்த 1 மணி நேரம் அந்த பேசுனதை உட்காந்து அப்படியே கேளுங்க. கேட்டு எத்தனை எண்ணம் பயம் சார்ந்தது வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்தில், எத்தனை எண்ணம் குற்ற உணர்ச்சி சார்ந்து வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்தில், எத்தனை எண்ணம் உங்களை டிப்ரெஸ் பண்ணுற மாதிரி எண்ணம் வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்தில். அது வந்தவுடனே சப்ரஸ் பண்ணிருப்பேன், இதே ஏண்டா நினைக்கணும், எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அதை நினைக்கிறத விட்டு இதே ஏண்டா நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னா என்ன, இந்த டிப்ரெசிவான எண்ணம். எத்தனை எண்ணங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணுங்க. இதை அனலைஸ் பண்ணுறது ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கையில் ஒரு 500 கிலோ, இந்த கையில் ஒரு 500 கிலோ வச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இவ்வளோ ஓடிக்கிட்டே இருக்கு, அப்ப நிறுத்தலாம் இல்ல? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? நிறுத்தலாம் இல்ல? இல்ல இந்த மாதிரி யாருக்காவது ஓடிட்டே இல்லைன்னு இருக்கீங்களா சொல்லுங்களேன் யாராவது. இல்லை எனக்கு உள்ள எதுவும் எண்ணமே ஓடுறதில்ல சாமி, அப்படியே நான் நிதர்சனமா நிம்மதியா நிர்விகல்பமா இருக்கிறேன். வாங்க பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு தான் சீட்டு. கிடையாது. அப்ப தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகள் உள்ள ஓடிட்டே இருக்கு இல்லையா, தேவையில்லாத பயங்கள் ஓடிட்டே இருக்கு. நீங்க உட்காந்து எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்கய்யா, 1 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 50 குற்ற உணர்ச்சி வந்து போகும், என்ன ஒரு 100 பயம் வந்து போகும், ஒரு 200 கவலை வந்து போகும். நிம்மதியா நல்ல விஷயமா கிரியேட்டிவா உருவாக்குற எண்ணமா 2 இல்லை 3 வந்தாலே அதிகம். அப்போ உங்க லைஃபை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா வந்து உங்களுக்கு 100 வீடு கட்டி வச்சுட்டு போறாரு. அவர் செத்த பிறகு அப்பா சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் சும்மா தான் இருக்கிறேனே, இந்த வீட்டை நீ இடிச்சா என்ன அப்படின்னு ஒரு வீட்டை முதல் நாள் இடிக்கிறது. 2வது நாள் என்ன பண்றது, இன்னைக்கு சும்மா தானே இருக்கிறேன், இந்த கம்பெனி இடிக்கலாமே அப்படின்னு கம்பெனி இடிக்கிறது. 3வது நாள் என்ன பண்றது,
இந்த பங்களா நல்லா தானே இருக்குது, இந்த பங்களாவை கட்டி வச்சுட்டு போயிருக்காரு, நம்ம சும்மா தான் இருக்கோம், நம்ம சும்மா இருக்கணும் அப்பா சொல்லியிருக்காருல, இந்த பங்களா வெடிக்காம பங்களா வெடிக்கிறது. அவர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னார்? கிரியேட்டிவாக உருவாக்குங்கன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா இருக்கக்கூடாதுன்னு இடிச்சிட்டு இருக்கீங்க. சிந்தனை பண்ணாமல் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்மறையாகவும் பயமாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் ஆசை அச்சமாகவும் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா இருக்கிறது பதிலாக உங்கள் எதிர்காலத்தை இடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. கேட்டால் என்னால் மிஷின் நிறுத்த முடியலன்றீங்க. ஜேசிபி ஆன் பண்ணிட்டு உக்காந்துட்டேன், நிறுத்துறதுக்கு தெரியல, அது அப்படியே போகுது, கண்ணு முன்னாடி வரதெல்லாம் இடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த டிப்ரெஷன்ற சைக்கிளில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை மட்டும் இல்லை எல்லாரையும் அழிச்சிருவீங்க. ஜாக்கிரதை, எல்லாரையும் அழிச்சிருவீங்க. பல நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், டிப்ரெஷன் சைக்கிளில் மாட்டினாங்கன்னா அவங்கள பார்த்து நானே பயப்படுவேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நல்லபடியாக எடுத்துக்க தெரியாது. அதில் ஒரு குதர்க்கத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க? தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தற்கொலையிலிருந்து அவங்களும் வெளியில் வர மாட்டாங்க, நம்மளே முடிச்சு உள்ளே இழுப்பாங்க. ஆற்றுல முழுகிறவனுக்கு கையை கொடுத்து மேலே தூக்கலாம், கை கொடுத்து அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? ஐயோ பாவன்னா நம்மளையும் முடிச்சு உள்ளே இழுப்பானுங்க. அந்த டிப்ரெஷன் கும்பலெல்லாம் ஒன்றா உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கிரியேட்டிவாக எதையும் பண்ண தெரியாது. அதில் இந்த டிப்ரெஷன் மென்டல் செட்டப் இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதே நிறுத்திட்டேன். எப்படியோ போ, நரி இடம் போனா என்ன, வளம் போனா என்ன, நம்ம மேலே பாயாம இருந்தா சரி, அவ்வளோதான். உங்கள் லைஃப்லையும் பாருங்க, டிப்ரெசிவான மென்டல் செட்டப், அதாவது எதிர்காலம் பற்றி எதிர்மறையாகவே தொடர்ந்து சிந்தித்தல். உங்கள் பெட்ரூமில் எழுதி வச்சுக்கோங்க, எதிர்காலத்தை பற்றி எதிர்மறையாக சிந்திக்கும் போது சும்மா தானே இருக்கிறோன்னு வீட்டெல்லாம் இடிச்சிட்டு இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உதாரணம் கரெக்டாக புரியும் பாருங்க உங்களுக்கு. சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இருக்கிற 10 பசுமாடு எடுத்து கழுத்தை வெட்டுறது, சும்மா தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? வேலையை தாமட்டேன் என்ன அடுத்தனா இல்லை அதான் கரெக்ட். பொண்டாட்டித்தில் ஒரு நாள் தானே கிடைக்கும், 2வது நாள் என்ன பண்ணுவான்? 2வது நாள் என்ன பண்ணானா அந்த பக்கம் ஓடிட்டு இருந்த பூனையை பிடிச்சி தரச்சோம். 3வது நாள் அதுவும் கிடைக்காததுனால கிடைச்சதெல்லாம் சரிக்க ஆரம்பிச்சானா. அதே மாதிரி தான் நம்ம மனசு, வேலையத்த மனசு கிடைச்சதெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிருமா. அதனால தெரிஞ்சுங்க, வாழ்க்கையிலே உணவு உண்ண எப்படி கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த மாதிரி அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டியது மனத்திற்கு ஓய்வு கொடுக்கின்ற கலை. தேவைப்படும் போது உபயோகம் பண்ணிட்டு தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணி வைக்க முடியணும். இப்போ அந்த மனத்தை ஆஃப் பண்ணி வைக்கிற கலையைத்தான் நிர்விகல்ப சமாதின்னு சாமி சொல்கிறேன். விகல்பம்னா எண்ண ஓட்டம், நிர்விகல்பம்னா எண்ணமில்லாத மனதிற்கு ஓய்வு கொடுக்கும் கலை. மனதிற்கு ஓய்வு கொடுக்கின்ற கலை, அதுதான் தீட்சை. நிர்விகல்ப சமாதின்னு சொல்கிறேன். அந்த நிர்விகல்ப சமாதிக்குள்ள நீங்க போறதுக்கான கலை தான் தீட்சைன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் என்பது தொடர்ந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இயங்குமானால் எதிர்காலத்தை சீரழிக்கும். எத்துணை வலி வேதனைகள் வந்த பிறகும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் தற்கொலையாக மாறும். இல்லை, இப்போ இந்த 2 கையில் வெயிட்டை கொடுத்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இதை மட்டும் தான் கற்றுக்கிட்டீங்க, ஆனால் இதை நிறுத்த கற்றுக்கல. அப்போ என்ன ஆவீங்க நீங்கள் கடைசியில்? இதனால் தற்கொலையில் தான் போய் முடியும். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10 நாள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மயக்கம் வந்து கீழே வரைக்கும் அதான வழி. அதே மாதிரி தான் உங்கள் மனமும். பல நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம்,
ஓவரா ஓடி 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 சிந்திச்சு 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 அந்த கவலை சம்ஸ்காரங்களை அடுக்கி அடுக்கி அடிக்கிங்கயா. அதாவது வியாபாரம் மொத்தமும் காணாம போயிருமோன்னு தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வியாபாரம் நல்லா வளர்ந்துட்டு வரும். ஆனா அவங்க கவலைப்படுற பழக்கம் போகாது. திடீர்னு ஒரு நாள் 10 லட்சம் ரூபா வருமானம் வர்றதுக்கு பதிலாக 8 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா போதும், போச்சு. என்ன ஆவீங்க? ஐயோ இது இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு 8 லட்சம், நாளைக்கு 6 லட்சம், நாளான்னைக்கு 4 லட்சம், அதுக்கு மறுநாள் 2 லட்சம், அப்புறம் 0, அப்புறம் இருக்கிறதெல்லாம் போய் 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஓட்டாண்டி ஆயிடுவேனா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க கற்பனையா உருவாக்கி வச்சிருக்கிற பயத்தினுடைய தாக்கம் எதிர்காலத்தின் மீது படும் பொழுது எதிர்காலத்தை இடித்து தள்ளுகிறீர்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கே உடஞ்சி போய் அப்புறம் என்ன ஆகும்? இந்த கை தானா வேலை செஞ்சு இந்த செஞ்சு 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 மயக்கம் வந்து விழா மாதிரி அப்படியே டிப்ரெஷனில் விழுந்துருவீங்க. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ஒன்றும் பண்ண முடியாத டிப்ரெஷனில் விழுந்து. காரணம் என்னன்னு புரியுதா? மற்றவங்களாம் அந்த டிப்ரெஷனில் விழுந்தது கூட தெரியாமல் இருக்கு. அதனால தான் கை தூக்கலை, தெரிஞ்சுக்கோங்க. இதில் 2 கேட்டகரி தான். யமதர்மன் கேட்டானா, 100 ஆம்பளைங்க அன்னைக்கு வந்திருந்தாங்களாம் செத்து போய் மேலோகத்துக்கு. பொண்டாட்டிக்கு பயந்து வாழ்ந்தவெல்லாம் ஒரு பக்கம் நில்லு, மற்றவெல்லாம் ஒரு பக்கம் நில்லுன்னாரான். 99 பேர் ஒரு பக்கம் நின்னானுங்களாம் பொண்டாட்டிக்கு பயந்து வாழ்ந்த சைடில். இன்னொருத்த மட்டும் தனியாக இருந்தானா. இவர் கேட்டாராம், என்னப்பா நீ ரொம்ப தைரியசாலியான? இல்லை இல்லை, கும்பலாக இருக்கிற இடத்துல நிற்க வேணான்னு என் பொண்டாட்டி சொல்லி அனுப்புனா. அப்படித்தான். இப்போ கை தூக்கினவங்கலாம் டிப்ரெஷனில் விழுந்துருக்கிறீங்க, தூக்காதவங்களாம் டிப்ரெஷனில் விழுந்ததே தெரியாமல் இருக்கிறீங்க, அவ்வளோதான். மனம் அப்படிங்கிற மேனிப்புலேட்டிவ் மெக்கானிசம் தொடர்ந்து இயங்குவதனால் ஏற்படுகின்ற, ஓய்வில்லாது இயங்குவதனால் ஏற்படுகின்ற வலி தான் டிப்ரெஷன். அதிலிருந்து தான் வாழ்க்கையினுடைய எல்லா துக்கங்களும் துவங்குகின்றன. நல்லா தெரிஞ்சுங்க. டிப்ரெஷனில் மட்டும் தயவு செஞ்சு எந்த முடிவும் எடுக்காதீங்க. டிப்ரெஷனில் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாமே பேய் நேரடியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள். யாராவது பிரம்மச்சாரிகளோ ஆசிரமத்தோட்டு போகணுன்னு கேட்டாங்கன்னா சொல்லுவேன், அப்பா நல்லா உன் வாழ்க்கையை நீ கவனி, நான் இதுலையும் தலையிட மாட்டேன், என்ன வேணா பண்ணு. ஆனால் இந்த போகிறது வந்து டிப்ரெஷனில் போகாத. டிப்ரெஷன்னா நேரத்தில், டிப்ரெஷன் இருக்கிற நேரத்தில் முடிவெடுத்து எதையும் பண்ணாத. டிப்ரெஷன் இருக்கிற நேரத்தில் உனக்கு சத்தியமாக நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. உனக்கு நல்லது மாதிரியே தெரியும், ஆனால் மாதிரி நல்லது கிடையாது. எவ்வளோ பெரிய நல்ல முடிவுன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தயவு செஞ்சு டிப்ரெஷன் இருக்கும்போது எடுக்காதீங்க. டிப்ரெஷன் நேரத்தில் நீங்கள் எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் மேலும் மேலும் மாளாத பெருந்துக்கத்திற்குள் எடுத்து சென்று உங்களை சாய்க்குமே தவிர அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது. எந்த பெரிய முடிவுகளையும், வாழ்க்கையில் எடுக்கிற எந்த பெரிய முடிவு, பல பெரிய முடிவுகள் நீங்கள் எடுத்துட்டு இருப்பீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, இல்லை யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கே வீடு கட்டலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த ஊரில் செட்டில் ஆகலாம், இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமா, குழந்தைய எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம், பல பெரிய முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த முடிவையும் எக்காரணம் கொண்டும் டிப்ரெஷனில் எடுக்காதீங்க. அதே மாதிரி டிப்ரெஷனில் யாரை பற்றியும் எந்த கருத்தையும் முடிவாக்காதீர்கள். டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது அப்பாவையோ அண்ணனையோ தம்பியையோ மனைவியையோ கணவனையோ
யாரையாவது வில்லனாக்கி பார்க்கணுன்னே மனசுக்கு தோணும். எல்லாத்துக்கும் இந்த தருதரம் பிடிச்சவன் தான் காரணம். எல்லாத்துக்கும் இவளை கல்யாணம் பண்ணது தான் காரணம். நமக்கு தோணும் சில நேரத்தில், இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா வந்துதுரா சனிய. இவன் என் எதிர் வீட்டுக்காரனா வந்தான், அன்னையிலிருந்து வந்துதுரா எது சனி. அதாவது யாரையாவது ஒருவனை வில்லனாக்கி பார்ப்பதற்குத்தான் உங்களுடைய மனதோட டிப்ரெஷன் முயற்சி செய்யும். தன்மையை திரும்பி தேடும் தன்மை வரும்போது மன உளைச்சல் காணாது போகும். இது லா, இது சட்டம். அதனால மன உளைச்சல் என்ன பண்ணும், தன்னை காப்பாத்திக்கணும்னா முன்னிலை படற்கையின் மீதே உங்கள் முழு கவனத்தையும் வைத்திருக்கும். இவன் ரவுடி, இவன் திருடன், இவன் புறம்போக்கு, இவன் முள்ளமாரி, இவன் முடிச்சவிக்கி, எல்லார் மீதும் கை காட்டும் மனம். ஆனா தன்மையை சந்தேகிக்கப்படவே அனுமதிக்காது. இதுல இந்த பிரச்சனையில நான் ஏதாவது பங்களிச்சிருக்கேனா, அதை மாத்திக்க முடியுமா அப்படின்னு தன்மையை தேடும் தன்மையை மட்டும் அழித்து முன்னிலை படற்கை முன்பாகவே வைத்திருக்கும். அதுதான் மன அழுத்தம், அதுதான் டிப்ரெஷன். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. கலசபாக்கம்னு ஒரு சின்ன ஊரு. அங்க ஒரு சுவாமிகள் இருந்தாங்க, பெரிய மகான், பூண்டி சுவாமிகள்னு பேரு. கலசபாக்கம் ஆத்து சுவாமிகள்னு சொல்லுவாங்க. சாமி உடம்பால் அவரை பார்த்ததில்ல, பிசிக்கலாக பார்த்ததில்ல, ஆனால் பெரிய மகான்றதால ஞான சக்தியில் தரிசனத்தில் சின்ன வயசில் காட்சி கொடுத்துருக்காரு. நான் பிறக்கிறது முன்னாடி என்னுடைய தாயார் அந்த சுவாமியை போய் பார்க்க போயிருக்காங்க. அவர் முருகனுடைய அவதாரமாக வழிபடப்படுகிறார். இன்னமும் சமாதி இருக்கு, முடிஞ்சவங்களாம் போய் பாருங்க. மிகப்பெரிய ஞானிகளில் ஒருவர். கடந்த நூற்றாண்டிலே இந்தியா பார்த்த மிகப்பெரிய ஞானிகளில் ஒருவர் பூண்டி சுவாமிகள்னு. பெரிய ஆசிரமெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன இடம்தான். ஆனால் பெரிய பரமஹம்சர். அந்த நிர்விகல்ப சமாதியில் உட்கார்ந்து இருந்தார்னா இந்த வழியா எறும்பு தொலைச்சிக்கிட்டு போய் இந்த வழியா வெளியில வந்துட்டு இருக்குமா, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருப்பாரு. எறும்பு இந்த வழியா காலுக்குள்ள போயிட்டு அந்த வழியா வெளியில வரும். பூண்டி மகான்னு பேரு, ஆற்று சுவாமிகள்னு பேரு, பெரிய மகான். இங்க பக்கத்துல ஒரு அரை மணி நேர தூரம் தான். முடிஞ்சவங்களாம் நாளைக்கு வேணா போய் பார்த்துட்டு போங்க அவருடைய சமாதியை. சாமி இந்தியா முழுக்க நடந்து யாத்திரை பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 சமாதிகள் தான் அந்த ஞானிகள் அப்படியே உயிரோட உட்கார்ந்துருக்காங்க. நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள், பிருந்தாவனம் ராகவேந்திர சுவாமிகள், பூண்டி கலசபாக்கம் ஆத்து சுவாமிகள், ஷீரடி சாய்பாபா, திருவண்ணாமலை ரமண மகர்ஷி. அந்த ஞானிகளுடைய உடம்பு அப்படியே அங்க, அவங்களுடைய சாநித்தியம் அப்படியே இருக்கு. போய் பேசினா பதில் சொல்வார்கள், நீங்க கேட்கறதுக்கு விடையளிப்பார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த சாநித்தியம். பெரிய மகான், முருகனுடைய அவதாரமாக வழிபடப்படுபவர். உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையாமல் 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. ரெக்கார்டு படி பார்த்தா ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அது இந்த சொல்றாங்க, என்னுடைய தாத்தா பார்த்திருக்காரு, பாட்டம் பார்த்திருக்காருன்னு சொல்றாங்க. அது படி பார்த்தா 300 வருஷம் வாழ்ந்திருக்காரு மொத்தமா. அந்த இடத்துல 60 வருஷம் வாழ்ந்திருக்காரு, இந்த கலசபாக்கன்ற அந்த ஊர்ல. பெரிய மகான். என்னுடைய தாயார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்காங்க தரிசனம் பண்றதுக்காக. என்னுடைய பாட்டனாரும் போயிருக்காங்க, விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. எந்திரிச்ச உடனே அரிசி கொஞ்சம் கையில கொடுத்து எங்க அப்பனே வந்து பிறப்பான்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. வாங்கி அரிசி வாயில போட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, திரு திரு நின்றுட்டு இருந்திருக்காங்க. பாட்டனார் கேட்டிருக்காரு, சாமி சொன்னது என்ன அர்த்தம் அப்படின்னு. அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா அண்ணாமலை மலை தெரியும். அப்பன் அப்பன் பிறப்பான், போ போ. பெரிய சித்தர்
மலையை காட்டி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. நிர்விகல்ப சமாதியிலேயே இருந்து 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 பொங்குகின்ற ஆனந்தம் உடலை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த உணர்வுல வாழ்ந்திருக்காரு. நீங்க ஒன்றும் உடம்பை பற்றி கவலைப்படாமல் இருங்கலாம் சொல்ல வரல. நான் அதிகமா கவலைப்பட்டு வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க தான் சொல்றேன். ஆழ்ந்து பார்த்தீர்களானால் இந்த வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை போற போக்க பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன்ல எடுக்கிற முடிவுகளாலேயே மேலும் 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 முன்னிலையையும் படற்கையுமே சார்ந்து வாழ்கிறீர்கள். அந்த வீட்டை விட்டு சன்னியாசம் போகணும்னு கேட்டப்போ என்னுடைய பாட்டனார் என்கிட்ட சொன்னார், அப்பாவே பூண்டிசாமி சொல்லிச்சு, நான் முழுசா நம்பலை அப்படின்னு. அதாவது அந்த நிர்விகல்ப நிலையில நிறுத்தி இருக்கும் பொழுது உடம்பை பற்றி கூட கவலை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்றதுக்காக பூண்டி சுவாமிகளை பற்றி சொன்னேன். தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்குமானால் மனம் தன் தெளிவை இழந்து விடுகிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல் என்ன ஆகுது? தன் ஸ்திரத்தன்மை இழந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து யாராவது இந்த ஓட்டப்பந்தயத்துக்காக ஓடுறவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடனா அப்புறம் என்ன ஆகும்? கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் தொடர்ந்து ஓடிட்டே இருந்ததுன்னா மனம் என்ன பண்ணும்? தெளிவை இழந்து நடுங்க ஆரம்பிச்சிடும்.